Hi friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எங்களோட ஸ்டோரி தான் வந்து இன்னைக்கு நாங்க வந்துட்டு சொல்ல போறோம். நிறைய பேர் கேள்வி கேக்குறீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் என்ன ஏது அதெல்லாம் கேள்வி அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோல கொடுக்கப்படும். எஸ் கொடுக்கப்படும். சாரி மோனா வந்து ஸ்டோரின்னு சொல்லிச்சுல எங்களோட லவ் ஸ்டோரின்னு நாங்க ஒண்ணும் நைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அப்புறமா என்னது ஷாஜஹான் மும்தாஜ் ஷாஜஹான் நான் போயிட்டு தாஜ்மஹால் கட்டின மோனாக்கு அந்த மாதிரி கதைலாம் இல்ல. இது வந்து நார்மல் எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படி நான் வந்து மோனாவை போய் பார்த்தேன் எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் இந்த சென்ஸ் நாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். அவ்வளவுதான். இட்ஸ் லைக் நீங்க ஜர்னி இந்த 1 இயர் ஜர்னி வந்து என்ன எப்படி 1 இயர்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இது 1 இயர் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. 1 இயர் வந்து சும்மா அப்படியே ஃபாஸ்டா அப்படியே ஓடிச்சு. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிச்சு. சோ அத பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நடக்குது பாருங்க. சோ ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து அது எல்லாருக்குமே பேசிக்காவே தெரியும். பொண்ணு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து வேணாம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி நான் படிக்கணும்னு தான் சொல்லி கடைசியில வந்து இல்ல பாருங்க அப்படின்னு ஒரு சில பேர் ரீசன்ஸ்க்காகலாம் ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பார்த்தது வந்து நிறைய பசங்க பார்த்தாங்க மீன்ஸ் எனக்கு வந்து பயோடேட்டாஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள்ளைன்னு பார்த்தா இவர் தான். சோ இவர்தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்தாரு. இவரு நீங்க எப்படி என்ன பாத்தீங்க? கண்ணால பார்த்தேன். பின்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேக்குது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டேன். ஒன்னே இல்ல நம்ம வீட்டுல கூட சேம் இந்த தெரியும் இல்லைங்களா இந்த டிபிக்கல் 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ணினா 27 28 ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் பொண்ணு செட் ஆகாததோ வந்து காட்ஸ் பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கையில எதுவுமே இல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எனக்கு 25 இயர்ஸ் பர்த்டே வருது. 25 இயர்ஸ் பர்த்டே வருது. அன்னைக்கே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ஓகே நாளைக்கு வந்து நான் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது வந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும் 26 27 28 உனக்கு வச்சிருவேன்டா. ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்ல பொண்ணு பாக்குறதெல்லாம் எல்லாமே பாக்கணும் எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏதோ நேரத்துல ஓகே பாரு உன் இஷ்டம் நம்மளுக்கு என்ன லவ் இருக்குதா இல்ல கேட்டாங்க உனக்கு லவ் எல்லாம் இருக்குதா என்னான்ட்டு. நம்மளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போறோமா ஜாலியா இருக்கணும் லைஃப் ஃபுல் ஜாலியா இருக்கணும். இந்த ரொம்ப சீரியஸ் கமிட்மெண்ட் இந்த மாதிரி இந்த லவ் அப்புறமா டென்ஷன் பிரேக்கப் அதெல்லாம் நம்மளுக்கு இஷ்டம் இல்ல. நம்மளுக்கு வந்து காமனா ஜாலியா போன லைஃப் எல்லாமே பண்ணணும். எல்லாமே இந்த சென்ஸ் ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பி நம்மளுக்கு வந்து கஷ்டம் ஆல்பா மென்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இப்ப கலாய்க்கு வாங்க ஆல்பா மென்ஸ் சொன்னா நான் ஆல்பா மென்ஸோ இல்ல எந்த மென்னோ இல்ல. நான் வந்து மோனாவோட மென். ஓகே அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இந்த ரொம்ப யோசனை பண்ணி எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கோல் என்னன்னா கரெக்டா நம்ம வந்து ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும்ல நம்மளுக்கு எனக்குள்ள ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் நான் வந்து பண்ணேன் என் லைஃப்ல. சோ எல்லாமே பண்ணோம்னா அது என்னோட ஹார்ட் ஒர்க்ல எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோட கோல்ஸ் தான் நான் அதை பார்த்து போயிருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி. விஷயம் பாத்தீங்கன்னா இது செம்ம வொர்க்கஹாலிக் இவரு. ஆமா வொர்க்னு வந்துட்டா சோ நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். மம்மியை வந்து நீ பாரு மம்மி உனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா பாரு அதுக்கப்புறமா நான் பாக்குறேன் பார்த்து எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறமா நிறைய வந்துச்சு. இது கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் எல்லாம் தமிழ்நாடு தான். கோயம்புத்தூர் சேலம் அவ பெங்களூர்ல ஒன்னு வந்துச்சு. அப்புறமா 2-3 வந்துச்சு. நான் பேசல சேலம் சீன் ஒன்னு ஆச்சு. சேலம்ல வந்து ஆல்மோஸ்ட் ஓகே ஆற மாதிரி ஆச்சு. அப்புறமா வந்து அக்கா தங்கச்சி அது 2 பேரு இருந்தாங்க. அதுல அதெல்லாம் விடுங்க நம்மளுக்கு என்ன அது என்ன தேவையில்லை. அப்புறமா ஒரு நாள் சும்மா கீழே உக்காந்துக்கும் போதோ நம்ம கீழேனா ஹால் ரூம்ல உக்காந்துக்கும் போதோ ஷாரன் வந்து டைம் பாஸ் எங்க வீட்டுல வந்து டைம் பாஸ் மாதிரி டெய்லி மேட்ரிமோனி காலையில செக் பண்ணுறது எதுனா வந்துக்குதா ப்ரொஃபைல்னு பாக்குறது. அந்த மாதிரி நான் மம்மியை உக்காந்து பேசினுக்கும் போதோ ஷாரன் நோண்டின்னு இருந்தா டக்குன்னு மோனாது போட்டோ எடுத்து வந்து இது காமிச்சேன். இவங்க பாக்கலாமே இவங்களை எங்கேயோ பாத்துக்கிறேன் நான் ஷாரன் சொன்னான்.
நானு உங்க வாழ்க்கையில ஒளிவட்டம் ஏத்தி விளக்கு ஊதிடுவா. அப்புறமா எனக்கு தெரியல யாருன்ட்டுன்னு. நான் வந்து எனக்கு தெரியல இவங்க யாரு யூடியூபர்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. மம்மி பாத்துட்டு ஆமா எங்கேயோ பாத்துக்கிறோமே இவங்களை அப்படின்னா ஷேரன் சொன்னா இவங்க யூடியூபர் அப்படின்னு சொன்னா. யூடியூபர் இவங்க நான் பாத்துக்கிறேன் இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட ஷார்ட்ஸ் பண்ணோம் அவங்க அப்பா அம்மா கூடன்னு சொல்லிட்டு நானு யூடியூபரா சரி நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாத்திருந்தா மம்மி சொன்னா சரி சும்மா கால் பண்ணுவோம் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணி கேட்குவோம் அது இன்ட்ரெஸ்டடா இல்லையான்ட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணோம் அப்படியே ஸ்டாப். இந்த கதை நான் சொல்றேன் ஓகேவா. கால் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நானு. ஏன்னா டெய்லி ஒரு பையனை காட்டுவாங்க டெய்லி ஒரு ப்ரொஃபைல் காட்டுவாங்க டெய்லி அதை பத்தி பேசவும் எனக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிட்டேன். சோ வந்து நான் ஸ்டாப்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து என்னோட ஃபாதர் இன் லா கிட்ட இருந்து எனக்கு கால் வருது. அப்பதான் நான் வந்து தூங்கி எழுந்து வந்தேன். நான் சொன்னேன் இல்லீங்களா ஒரு சீனு அந்த சீன்ல கால் பண்ணும் போதோ டாடி கால் பண்ணாரு. நீங்க இருந்தீங்களா பக்கத்துல? எல்லாம் பக்கத்துல தான் இருந்தோம். கால் பண்ண இந்த சீன் தான் அங்க வந்து இவங்களுக்கு சீன் அங்க கால் போகும்போது ஆமா அங்க ஆன விஷயம். நான் வந்து அப்பதான் தூங்கி எழுந்து வந்து பூஸ்ட் வாயில வைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஜான் கிளின்டன் பையன் பேரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்டேன். அப்ப வந்து பேசினாங்க. பேசிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் பார்த்தோம். ப்ரொஃபைல் பார்த்தோன்னே என் வீட்டுல இப்படி காமிச்சாங்க எனக்கு. நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்படி காமிச்சாங்க இப்படி காமிச்சா அதுக்கு முன்னாடிலாம் வந்து காமிச்சாங்கன்னா என்ன பையனாவது நான் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கல. ஓகே போட்டோ காமிச்சாங்க. போட்டோ காமிச்ச உடனே நான் சொன்னேன் ஓகே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கான்பிடென்டா நான் சொன்னேன். ட்ரை பண்ணுங்க ட்ரை அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே கல்யாணம் பண்ணிக்கிற நாளைக்கு கூட்டு வாங்க அதனால வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா முந்தா நாள் நைட் வரைக்கும் ஒரே சண்டை. அடுத்த நாள் காலையில இவர் ஃபேஸ பார்த்துட்டு நான் ஓகே நீங்க ட்ரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க போன்ல பேசிட்டு நான் நெக்ஸ்ட் டே காலேஜ்ல இருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் காலேஜ் வாசல்ல என் ஃப்ரெண்டு கூட எப்பவுமே நின்று பேசுவேன். அந்த மாதிரி நானும் அவ்வளவு பேசிட்டு இருக்கோம். எனக்கு டாடி கிட்ட இருந்து போன் எங்க டாடி கிட்ட இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சாட்டர்டே வராங்களா ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாரு. என்னது ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பாரு எனக்கு வந்து நான் நிறைய பொண்ணு நிறைய இது வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்துச்சா லைக் ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசினா எல்லாம் ஓகே ஆயிட்டாங்க. பட் நாங்க யார் வீட்டுக்கோ போகல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போறதுக்கு. எனக்கு ஏதோ உள் மனசு லைக் வேண்டாம் ஏதோ தோணல போய் பார்க்கணும்னு தோணல எனக்கு. சோ என்னாச்சு போன் பண்ணி பேசிட்ட பிறகு சும்மா போன் பண்ணோம். அப்புறமா அவங்க அம்மா போன் பண்ணிட்டு என்ன மாப்பிள்ள வந்து லாங் முடியோ பியர்டு தெரியல வேற போட்டோ அனுப்புங்க நாங்க சரி சும்மா அனுப்பிச்சு விட்டாரு டாடி. அவ்வளவு நான் ஆச்சிச்சுன்னு இருந்தேன். ஓகே நம்மள கலாய்க்க போறாங்க சும்மா என்னத்துக்கு இது பண்றீங்க டைம் வேஸ்ட் பண்றது வாண்டா விடுங்க பேசினா இல்ல இருவா பேசுவோம் வாங்கதான் இல்ல. அப்புறமா சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொஃபைல் அனுப்புங்க இதெல்லாம் அனுப்புங்க நாங்க பாக்குறோம் நாங்க யோசனை பண்ணிட்டு சொல்றோம்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நாங்க அவங்களே சொன்னாங்க ஓகே போலாம் ஓகே நீங்க வந்து பாக்குறதுனா பாக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறமா நான் மம்மி வந்து எனக்கு நான் வந்து வானாமே சும்மா என்னத்துக்குமே அவங்க வந்து யூடியூபர்னு வர சொல்ற எப்படி இருக்கும்னு தெரியாது சும்மா என்னத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பேக்ரவுண்டே இல்ல நம்மளுக்கு வீடியோ பாக்குறதோட சரி நம்ம இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி பழகுவாங்க எப்படி இருக்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. மம்மி சொன்னாங்க பாடுறான்னு எந்த பொண்ணும் வந்து பாக்கல சும்மா போய் அட்லீஸ்ட் பாத்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும் போது அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கும் ஆசை இருக்கும் நம்ம போய் பொண்ணு பாக்கணும் அப்படின்ட்டு இவருதான் வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா கடைசியில வந்து ஒத்துக்கிட்டாங்க. எனக்கும் ஆசை இருக்குல்லமா நான் வந்து நிறைய பொண்ணுங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவன் ஒத்துக்கவே இல்லை. உனக்குதான் போய் பாக்கணும் நானு ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன். சரி ஓகே நம்ம போய் பாக்கலாம் இவ்வளவு நாள் எந்த பொண்ணை பாக்கல எந்த பொண்ணை பார்க்க போல இந்த பொண்ணை போய் பாக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் சென்னைக்கு போறோம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அப்படியே அண்ணா சமாதி பீச்சு என்னன்னா இருக்குதோ சென்னையில அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். என் பிளானே அதுதான். எப்படியோ பொண்ணு ஓகே ஆக போறதுல நம்ம ஏதோ பார்க்க போறதுல சும்மா ஏதோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போறோம் இப்பதான் பாக்குறதுக்கு அது ஆகுமோ இல்லையோ நான் வந்து ஜாலியா கிளம்பிட்டேன். ஓகே சென்னை ட்ரிப் அடிக்கிறோம் இன்னைக்கு ஃபேமிலியோட போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து நானும் டாடியும் காலேஜ் போகும்போது பேசிப்போம். என்ன டாடி பேசுறது என்ன டாடி சொல்றது ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பாவே பயந்தாரு இப்படி பண்றது என்ன பண்றது என்னன்னு தெரியலையே எனக்கு கேட்கணும் எல்லார்கிட்டயும் அப்படிலாம் சொல்லி பேசிருக்கும் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா சரி இது ஒரு ட்ரை
ஆச்சுன்னா ஆகட்டும், இல்லன்னா விட்டுறடி, இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இதுதான் பிராக்டிஸ் தான் நமக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஓகே அப்படின்னா. ஆனா டாடி வந்து ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன், பெருசா பயப்படல. டாடி என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ள கண்டிப்பா தனியா பேசணும்னு சொல்லுவாங்க, நீ வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கும் சொல்லணும்னு. ஒண்ணுமே தெரியல எனக்கு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதன்னேன், என்ன பேசுறது ஏதாவது சொன்னேன். எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, பெரிய லிஸ்டா வந்து அன்னைக்கு நாங்க வந்துட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணோம், எப்படி போய் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. இந்த அம்மா டீ எடுத்து குடிச்சா, டீ எல்லாம் தரல ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்து வந்து தண்ணி கொடுத்துச்சு, வாட்டர் கொடுத்தாங்க, வாட்டர் கொடுத்தேன். இல்ல அவங்க அம்மா கொடுத்தாங்க, சரி அதெல்லாம் ஓகே. நான் வந்து டே வந்து என்னன்னா, இவர் வர அன்னைக்கு இவர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, 1 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்தது என்னமோ 3. நான் 12 o'clockல ரெடியாகி உட்கார்ந்துருந்தேன். இவங்க வரும்போது என் பாதி மேக்கப் போயிடுச்சு, பாதி மேக்கப் போயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் வீடியோ கால்ல மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம், இப்படி போடு அப்படி போடு, இது பண்ணு அது பண்ணுன்னு பண்ணா 3 o'clock வந்தாரு, பாதி மேக்கப் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து டைமிங் வீட்ல வந்து அங்க சென்னை ஏதோ பக்கத்துல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஓ அதான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் நிறைய டைம் வந்துக்கிறேன், மம்மி டாடி எல்லாம் வந்துக்கிறாங்க ட்ரெயின். நம்ம எவ்வளவு டைம் வந்து ட்ரெயின் பஸ்ல எல்லாம் வந்துக்கிறோம். 350-300 kilometers தானே. கொஞ்சம் நம்ம டைம் வந்து மம்மி டாடி என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே நம்ம 6 o'clock 7 o'clock விட்டா போய் ரீச் ஆயிடுவோம்ட்டு. பட் 6 o'clock 7 விட்டா கூட 1 o'clock 2 o'clock வந்து சேர்ந்துடலாம், கரெக்டா லஞ்ச் டைமுக்கு வந்து சேர முடியும். பட் அன்னைக்குன்ற பாட்டுல வந்து எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட ஆப்வியஸா உங்களுக்கு தெரியாதா, பெங்களூர்ல இருக்கிறவங்க, கர்நாடகால இருக்கிறவங்க, ஒசூர் பார்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு டிராபிக் அங்க. அதுவும் வீக்கெண்ட்ஸ், அது பண்டிகை டைம். நாங்க போயிருந்து வந்து 26th ரிபப்ளிக் டே, January 26th ரிபப்ளிக் டே. சோ அது லீவ், லாங் வீக்கெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ என்ன வந்துச்சு அது தெரியல. நான் 26th சண்டே ஓகே. ஆனா அது 26 செம்ம டிராபிக். அங்கே 1 hour ஆயிடுச்சு. எனக்கு அங்கே டென்ஷன் ஆயிடுச்சு, பாத்தியா மம்மி இதனால தான் டைம் ஆயிடுச்சுன்னு. நான் வந்து மம்மி டாடிய வந்து கத்தின்னு வந்திருந்தேன். நான் மம்மி டைம் ஆயிடுச்சு நான் சொன்னேன், அங்க சொல்ல ஸ்ட்ரைட்டா அடிச்சுன்னு வந்து நான் ஃபாஸ்டா எவ்வளவு நேரம் எவ்வளவு சீக்கிரம் போக முடியும். ஒரு அப்படியே கிட்ட வர எனக்கு பயம். கிட்ட வந்துச்சு, அவங்க ஏரியா கிட்ட வந்துச்சு. அங்கங்க போறோம், நாங்க அங்க நிப்பாட்டுறேன், வயித்தால போகுது, வாந்தி வருது, என்னன்னே தெரியல எனக்கு. எனக்கு பயத்துலயே வாந்தி எடுத்துக்கிறேன். இவங்க வந்துட்டு நீயால இவ்வளவு பயப்படுறாங்க வந்து எடுக்கிறேன். கேஸ்ட்ரிக் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி டென்ஷன்ல வந்து நான் எதுவுமே சாப்பிடல. அசிடிட்டி மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஒரு மாதிரி டைஜஷன், ஒரு மாதிரி ஃபீலிங், ஒரு பேட் ஃபீலிங் இல்ல, ஒரு அன்ஈஸியா இருந்துச்சு எனக்கு. நானே ட்ரை பண்ணின்னு வந்தேன், ரொம்ப நேரமா ஜாலியா வந்துட்டு கிட்ட வரும், நர்வஸ்னஸ் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பிடல. ஓகே, எம்டி ஸ்டமக்ல இருந்தா என்ன ஆகும், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆகும். என்ன அறியாம எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, வாமிட் எடுத்துருந்தேன். நீங்க ஸ்டாப் பண்ணி நானே ஓட்டுவேன், நானே வாந்தி எடுத்துருந்தேன். சரி ஓகே, கிட்ட போயிட்ட பிறகு மம்மி டாடி கிட்ட, மம்மி போயிடலாம், சும்மா என்னத்துக்கு மம்மி வந்துட்டோம், அப்படியே சுத்தி பார்த்துட்டு சென்னை சுத்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா போன் பண்ணாரு. சென்ட்ரல் வரும்போது எங்க இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஓகே வாங்க லஞ்ச் நம்ம வீட்டுல தான் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாவம், எங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டேரக்டா லஞ்ச் எங்கே சாப்பிடாதீங்க, லஞ்ச் டேரக்டா இங்கே வந்துருங்கன்னு சொன்னாரு. ஓகே நாங்க வந்துருக்கிறோம், கிட்ட வந்துட்டோம். டேரக்டா போனோன்னா கிட்ட வரும்போது ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவே வந்து ரிசீவ் பண்ணாரு, பாதி ரூட்ல வந்துட்டு அவரே கூப்பிட்டு போனாரு. கூப்பிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து அவரு தான் கை கொடுத்து வெல்கம் ஹாய். சர்ச் நம்ம தாம்பரம் ஃபாத்திமா சர்ச்சுக்கு முன்னாடிதான் வந்து டாடியும் இவரும் வந்து மீட் பண்ணி பேசி. அங்க இல்ல, வீட்டுக்கிட்ட தான். ஓ வீட்டுக்கிட்ட தான். ஆமா வீட்டுக்கிட்ட தான். நான் கார் நிப்பாட்டிட்டு இங்கதான் உள்ள போனோம்னு சொன்னாரு. சரி உள்ள போயிட்டோம், எல்லாம் உக்காந்து நான் ரூம்குள்ள ஓட்டேன். நான் வந்து கேமரால பார்த்தேன், சிசிடிவில பார்த்தேன். நான் வந்து இவங்க என்ன எங்க வராங்க, இவரது பாத்துட்டேன், பிங்க் சட்டையை பாத்துட்டேன், ஓட்டேன். ரூம் லாக் பண்ணிட்டு நின்ட்டேன். எங்க அம்மா வந்து என்ன எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, நான் சொல்லும் போது நீ வா, வந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும் இதெல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி வணக்கம் வைக்கிறது, ஆன்டி சொல்றதா என்ன சொல்றது, எப்படி நம்ம இது பண்றதுன்னு எனக்கு தெரியல. வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க, சொல்லிட்டு வந்து நார்மலா எப்படி நீங்க என்ன பண்றீங்க அப்படிதான் கேட்டிருந்தாங்க. நீங்க கன்னடாவான்னு கேட்டாங்க. இல்ல நாங்க தமிழ் தான். எப்படி நல்லா தமிழ் பேசுறீங்களா எல்லாரும்
அப்படின்னாங்க. இல்ல எல்லாம் எங்க ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிலாம் அந்த ஒரு பெரிய ஸ்டோரி, அது எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பட் நாங்கெல்லாம் பானம் பாட்டப் வந்து பெங்களூர் தான், ஆனா தமிழ் தான் பேசுவோம். பெங்களூர் தமிழ், எங்க தமிழ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், உங்க தமிழ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் பேசினோம். அப்புறமா மேடம் வந்து நான் பொண்ணு பார்க்கவே இல்லை. எப்படி பண்ணா தெரியுமா, அதுதான் அல்டிமேட். அல்டிமேட். ஆனா சரியான கேடி. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அம்மா வந்து எனக்கு உள்ள ரூம்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்து வா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டாங்க. நானா ஐயோ எனக்கு அப்படியே குப்பு குப்புன்னு வேர்க்குது. நான் சொல்றேன் நான் வரல அப்படின்னா, இல்ல வா அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வெளில போனோடனே பார்த்த முகம் வந்து இவருக்குதான். இவர் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா எங்க மம்மி இருந்தாங்க. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் அப்ப இப்படியே உட்கார்ந்துருந்தாரு. இப்படி பார்த்துட்டு ஹலோ, அவ்வளவுதான். குனிஞ்ச தலைதான். இங்க இந்த சைடு கிளாக் இருக்கும் எங்க வீட்டுல, அந்த கிளாக்க பாக்குறாரு, எங்க அப்பாவை பாக்குறாரு, ஆனா என்ன மட்டும் பாக்கல. இப்படி பாக்குறாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இவருதான் மாப்பிள்ளையா இல்ல நம்ம போட்டோ கிட்ட தப்பா பாத்துட்டோமா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. பேசிக்கலி நான் யாரையும் அந்த மாதிரி டப்புன்னு பார்த்து நான் பேச மாட்டேன். ஒரு வாட்டி விஷ் பண்ணிட்டேன்னா நான் வந்து எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி ஃபீலிங். அவங்களுக்கு நான் வந்து பார்த்தேன், எனக்கு வந்து ஷைன்னு வச்சுக்கலாம், இல்ல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா பாக்கல, என்ன பாக்கல அவரு. அப்போ பார்த்ததோட சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து என்ன கேட்டானா, நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பேசினேன், நாங்க பேசவே இல்லை, ஒரு பேரங்க பேசினேன். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து பொண்ணுகிட்ட பேசினா தானே பொண்ணு எப்படி அவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்க முடியும், லைக் தெரியும் என்ன எப்படி பேசுவாங்க என்னான்ட்டு எங்களுக்கு தெரியல. நானும் வந்து முன்ன பின்ன பழகில, எப்படின்னு தெரியாது. சோ வந்து எல்லாரும் முன்னாடி நாங்க பேச முடியாது. சும்மா ஒரு பேரண்ட்ஸ் பேசினா வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா வாழ போறது நாங்க தான். சோ வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் அவங்க டாடி கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஓகே பேசுங்க அப்படின்னாங்களா. நான் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதான் லிஸ்ட்ல ஒண்ணு கூட கேட்கல. ஏன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது இப்போ நான் வந்து ஒரு முடிவுல வந்தேன். சரியா, நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்க போறோம், இது வந்து பாசிட்டிவ்னா அவளா, நெகட்டிவ்னா அவளா, எப்படி வேணாலும் அவளா, சரி கூப்பிடுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டோமே தான் போனேன். பட் ஒன் மோர் கண்டிஷன். என் கண்டிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, அங்க யூடியூபர் வர சொல்றீங்களே, அங்க வந்துட்டு பொண்ணு வந்து எதுனா ஹெட் வெயிட் எனக்கு காமிச்சிச்சுன்னா, ஏதோ பண்றா நான் யூடியூபரு, எனக்கு இவ்வளவு இதுக்குறாங்க, இவ்வளோ இதுக்குது, எனக்கு இவ்வளவு புகழ் பேரு, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், அதுனா எதுனா ஒண்ணு அந்த பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் ஆட்டிடியூடா கொஞ்சம் கெத்தாடி பேசுச்சுன்னா நான் அங்கே வேணான்னு சொல்லிட்டு வரலாம் தான் என்னோட பிளான். சர்ப்ரைசிங்லி அது பார்த்து பேசவே இல்லை மோனா. நானும் மேல போயிட்டா பேசணும், நல்லா பேசணும், எஜுகேஷன் பத்தி பேசணும், நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து அப்படியெல்லாம் பார்த்து பேச வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் இருக்கணும். டைரக்டா ஐ கான்டாக்ட் பேசினேன். அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. பார்த்தாலும் ஐ பார்த்து பேசுறது, இல்லன்னா கீழ் பார்த்து பேசுறது. சோ அதான் நான் வந்து எதுலன்னா இந்த பொண்ணு எதுனா எட்வைட் காமிச்சிச்சுன்னா நம்ம இங்கே கட் பண்றோம் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, கட்டுன்ற சென்ஸ் இது அங்கிருந்து ஸ்டாப் பண்ணிடலாம், வேண்டாம்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் எதுவுமே பேசல, அது பத்தியே பேசல. நான் வந்து யூடியூபர் அது பத்தி பேசல. அது பேசுன வந்து நான் மோனா, என் பேர் ஆரோக்கிய கிரேசியா, இந்த மோனான்னு கூடுவாங்க அப்படின்ட்டு அதோட எஜுகேஷன் பத்தி சொல்லிச்சு, பிஜி பண்ணோம் ஓகேவா பிரச்சனை இல்ல அதெல்லாம் பேசினா. அப்ப என்ன பத்தி சொன்னேன், அவங்கள பத்தி சொன்னாங்க, ஜாலியா போச்சு. ஒரு பேஜ் கூட வந்து பண்ண மாதிரி அதை பத்தி பேசவே இல்லை. எப்போ உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நான் யூடியூப் எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி ஓவர் சீனு அதெல்லாம் எதுவுமே பண்ணிருந்தில்ல அந்த பொண்ணு. உண்மையா சொல்றேன், நான் ஒன்னும் என் வைஃப் நான் சொல்லணும்னு இல்ல, செலிபிரிட்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கினா எங்கேயோ போயிடும் அதெல்லாம் இல்ல. எனக்கு தேவை ஒரு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பொண்ணு. என்ன சொல்றது, என்னோட ஹப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து ஷோல்டர் கொடுக்கணும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வைஃப் எனக்கு வேணும். அதுதான் மெயின். நான் தேடி போயிருந்தேன் அதனாலதான். யூடியூப் வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் இவ்வளவு இன்டராக்ட் பண்றேன்னா
மோனாக்காக மோனா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குது உங்களை சேர்க்க, இவ்வளவு ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியை சேர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தை நம்ம வந்து கூட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நானும் வரேன் வீடியோல, நானும் ஹெல்ப் பண்றேன், எடிட்டிங் பண்ணும் போது கூட நானும் கூட உட்காந்து சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். மோனாவோட ஹார்ட் ஒர்க் வீண் போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஒரு ரேஞ்ச் வந்துக்குதுன்னா அதுக்கு நம்மளும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹெல்ப் பண்றேன். தவிர இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு. நான் யூடியூப் பத்தி நான் பாத்துன்னு போவே இல்ல. எனக்கு தேவை ஒரு நல்ல பொண்ணு. என்ன சொன்னா நான் வீடியோல வரல, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் வீடியோல வருவானா தெரியல, பட் நான் வந்து நல்லா ரீல்ஸ் இந்த டிக்டாக் எல்லாம் பண்ணுவாரு. பட் இது எப்படி அதனால தான் நான் வந்து கேமரால வந்து ஈஸியா பேசுறேன். எனக்கு வந்து அந்த ஃபியர் தெரியல எனக்கு. ஜாலியா என் கேரக்டர் இப்படிதான், ஜாலியா இருப்பேன், கலாய்க்குவேன், ஃபன்னா இருப்பேன், ஜாலியா இருப்பேன், சிரிச்சுனே இருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட கேரக்டர். எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறது அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா பிகாஸ் ஐம் நாட் என்ன சொல்றது, இதுதான் என்னோட லைஃப் எனக்கு தெரியாது. இந்த மூலியமா எனக்கு போவோம் நான் யூடியூபரா, இவங்களோட ஹஸ்பண்டா ஒரு யூடியூபரா ஆவேன்னு எனக்கு தெரியாது. இல்ல அந்த மாதிரி ஒரு ஹெட் வெயிட்ல ஒன்னும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் வரைக்கும் என்கிட்ட ஒரு உண்மையான ஒரு வைஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை எப்படி கேர் பண்ணுவாங்களோ, எவ்வளவு அன்பு எவ்வளவு லவ் காட்டுவாங்களோ, ஒரு என்னோட டவுன்ஸும் சரி என்னோட அப்ஸும் சரி, நான் சோகத்துல இருந்தாலும் சரி, என் வீட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு வந்து ஒரு வைஃபா எப்படி நடந்துக்கணுமோ கரெக்டா இருக்கா. எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் பேரு ஒவ்வொரு சீனு ஆட்டிடியூடு சத்தியமா அதெல்லாம் இல்ல. ஒருத்தர் சிம்பிள் இல்ல, சிம்பிளா சொல்றேன், ஒருத்தர் எல்லாரும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்க முடியாதுல்ல. நான் டிஃபரெண்ட், மோனா டிஃபரெண்ட், அவங்க அப்பா அம்மா டிஃபரெண்ட், எங்க அப்பா அப்பா டிஃபரெண்ட், என் தங்காச்சி டிஃபரெண்ட், இவங்க தம்பி டிஃபரெண்ட், எல்லாரும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகே இருக்காதுல்ல. சோ அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அது சிரிக்கினா சிரிக்கிட்டோமே, என்ன தப்பு? ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் மோனா ஷீஸ் என்ன சொல்றேன்ல, ஷீஸ் அ ஜெம். ஓகே இல்ல வீடியோக்காக சொல்லணும்னு இல்ல, ஷீஸ் அ ஜெம். டில் நவ் ஷீஸ் கீப்பிங் மீ ஹாப்பி. ஐ ஹோப் so even I'm keeping her happy. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சோ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டேட் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படி இப்படிலான்ட்டு. என்கேஜ்மெண்ட் ஆச்சு, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஆச்சு, போட்டோ ஷூட்க்கு அப்புறம் டைரக்டா மேரேஜ் தான். மேரேஜ்ல நிறைய ஃபன்னி நடந்துச்சு. அது மேபி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் நாங்க ஆன்சர் பண்றோம். ஓகே, பாய்.